வணக்கங்க ஐயா. என் பேர் அரசகுமார், வெள்ளிவாக்கம் தொகுதி செய்தி தொடர்பாளர். கடந்த 10 நாட்களாக இந்த வலைவெளிகளில் சில புல்லுருவிகள் செய்கின்ற பணிகள் பார்த்தால் மிகவும் கீழ்த்தரமான செயல்களாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அரசியல் என்பது உங்களுடைய கொள்கையை சொல்லி நீங்கள் மக்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும். ஒருவருடைய தனிப்பட்ட அவர்களுடைய அந்தரங்கங்களை நீங்கள் பார்த்து அதை வைத்து அரசியல் செய்வது என்பது ஒரு மிக பெரும் கீழ்த்தரமான செயல். இந்த கீழ்த்தரமான செயல் செய்வதற்கு நீங்கள் அரசியலுக்கு வராமலே இருக்கலாம். அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாட்டில் பலவேறு மிக பெரும் தவறுகள்லாம் நடக்குது. இந்த தவறெல்லாம் நம்ம பார்க்காம இதையெல்லாம் கண்டிக்காம ஒரு தனிப்பட்ட அந்தரங்கத்தை மட்டுமே நீங்கள் நோக்கி பார்க்குறீங்கன்னா அந்த தனிப்பட்ட நபருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தை முடைக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தவறு. நீங்கள் ஒரு 5 பேரை நீங்கள் முடைக்கிடலாம், ஆனால் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உங்களால் முடக்க முடியாது. நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடது தான் அந்த ஆட்சிக்கு அழகு. ஆனால் அந்த ஆட்சி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்கள மன உளைச்சல் ஆக்கணும். அவங்க எதுவும் செயல்படக்கூடாது, அவங்க எங்கே போய் பேசக்கூடாது, எங்களுக்கு எதிராக எந்த விதமான செயல்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள மட்டுமே நீங்கள் எதிர்நோக்கி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவையோ அப்படின்றது அந்த சிந்தனையே உங்களுக்கு கிடையாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தவறான ஒரு அதாவது மக்களுக்கு எதிரான வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்களை யாரும் எதிர்க்கக்கூடாது. அப்படி யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள தலைநிமிர விடக்கூடாது, அந்த இயக்கங்களை தலைநிமிர விடக்கூடாது. நீங்கள் செய்யுங்க, உங்கள் அரசியல் செய்யுங்க. அவங்க கருத்துக்களை நீங்கள் எதிர்த்து நீங்கள் பண்ணுங்க. இந்த கருத்துக்கு நான் எதிராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேடை போட்டு பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் கொள்கையை எல்லா இடத்துலையும் மேடை போட்டு எல்லா இடத்துலையும் பேசுங்க. அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அலைபேசியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்த்து நீங்கள் அதை பற்றியுமே கண்காணிக்கிறீங்க. இது ஒரு கேடுகட்ட அரசியல், ஒரு கேடுகட்ட மானகட்ட அரசியல். இந்த அரசியல் பேசுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறான், பிஜேபி விட்டு வெளியே போயிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கேவலமான அரசியல் இல்லை இதெல்லாம். அது பெரிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பையன் இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல்லாம் பண்ணக்கூடாது. திருச்சி சிவாவுக்கு சொல்கிறேன், உங்கள் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி கேவலமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் பையனுக்கு ஒரு புத்தியை கொடுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், உங்களுடைய பையன் இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணலாமா? அது அவருக்கு புத்தி கொடுங்க. இப்போது நீங்கள் மக்களுக்கு பிரச்சனைகள்னா சொத்து வரி ஏற்றிட்டுருக்கிறாங்க, மின் கட்டணம் உயர்வு ஏற்றிருக்கிறாங்க, அங்கங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு மக்கள் யாராவது ஒருத்தர் கொந்தளிச்சு கேள்வி கேட்குறான்னா அவனை நீங்கள் முடக்கி போடுறீங்க. சில பேர் இருக்காங்க, வாடகை வாய்க்கெல்லாம் இருக்காங்க, அது 32 பேர் வகையாரெல்லாம் இருக்குது. சுபவி, அந்த மே 17 ஒருத்தர் இருக்கிறான், அப்புறமா இந்த பக்கம் இருக்கான் வன்னி ஒருத்தர் இருக்கிறான். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சீமான் என்ன பண்ணுறாரு, சீமான் எதை அவருடைய தனிப்பட்ட ஆந்திரங்கள் என்ன அதையெல்லாம் வாட்ச் பண்ணுறானுங்க. இங்கிலீஷில் அந்த வார்த்தை வரக்கூடாது. அதையெல்லாம் கண்காணிக்கிறானுங்க. ஒரு கேவலமான அரசியல் இதெல்லாம். உன் வயசு இதெல்லாம் தேவையா? சுபவி உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த வயசில் இந்த மாதிரி பேச்சு அவங்களுக்கு தேவை. சீமான் விஜயலட்சுமி பேசட்டும். விஜயலட்சுமி பற்றி எல்லாரும் பேசுங்க. இப்போ நாங்களும் பேசுவோம். விஜயலட்சுமி பழனிசாமி பற்றி பேசலாமா? உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. உங்கள் வயசுக்கு அது நல்லா தான் இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல இளைஞர்களுக்கு நல்ல ஒரு புத்தி கொடுங்க, நல்ல அரசியல் பண்ணுங்கப்பா, நல்ல அரசியல் கருத்துக்களை பேசுங்க, மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு தான் செய்யணும். மிஸ்டர் சுபவி அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு மாமா பைய வேலை பார்க்குறீங்க, ஒரு மாமா தான் நீங்களாம். இந்த வேலையை பார்க்குறதுக்கு நீங்கள் எதுக்கு தரக்கிற வேலையை பார்த்துருங்க. சீதையன் மைந்தன் ஒருத்தர் பேசினார், ஈவே ராமசாமி என்ன பண்ணார், அரசியல் வரதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்தாரு, அதெல்லாம் பேசினார். நாங்களாம் அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா உங்களெல்லாம் கோவம் வந்துடுமே, கொந்தளிச்சு வந்துடுவீங்களே. ஆனால் அந்த வேலை தான் பண்ணார், அதான் உண்மை. அப்படிதான் அந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது குரு என்ன செய்தாரோ சிஷ்யர்கள் அந்த வேலையை பார்க்குறீங்க. தப்பு. இந்த அரசியல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான அரசியல். மக்களுக்காக போராடுங்க, களத்தில் நின்று மக்களுக்காக. மின்கட்டணம் உயர்வு பண்ணியிருக்கீங்களா ஸ்டாலின்? உங்களுக்காக தான் நாங்கள் பேசணும். நீங்கள் என்னங்க மின்கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, 3 முறை உயர்த்திருக்கீங்க. பாவங்க அடிமட்ட மக்கள், அடித்தட்ட மக்கள் என்ன எங்கே போய் போராடுவான்? அவனுக்கு பிரச்சனையை சொத்து வரி வேறு ஏற்றி விட்டீங்க, அவன் எப்படி வாடகை வீடு விடுவான்? என்ன அப்புறம் வாடகை கொடுக்கணும் எப்படி கொடுப்பான்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் ஸ்டாலினுக்கு புத்திமதி சொல்லுங்கள், அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள். உதயநிதி சொல்கிறாரு நீட் தேர்வை ரத்து பண்ணுறோன்னாரு, அந்த ரகசியம் இன்னும் சொல்கிறாரு, இன்னும் ரத்து பண்ணுறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி பேசுங்க. எடப்பாடி மட்டும்தான் உங்களுக்கு இழிச்சு வாயினா, அவரை பற்றி மட்டும் அன்றைக்கி கேட்டாங்க. இந்த ஒருத்தங்க இருங்க தமிழன் பிரசன்னா,
வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்டான். இப்போ நாங்கள் கேட்குறோம், ஸ்டாலின் வெக்கம் இல்லையா? எங்கள் எடப்பாடி தமிழர் வந்து அவரை பற்றி நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு கேவலமா இல்லையா? அது மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுங்க. நீங்கள் போய் மோடியை கேட்குறீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலைன்னு. இதோ இங்கே பணம் கொடுத்தோன்னு என்ன பண்ணீங்க? உங்கள் வரி கட்டி நாங்கள் என்ன நடுத்தரில் நிற்கிறோமா ஓட்டு போட்டு? இதெல்லாம் அனுபவிக்கணும் மக்கள். நாங்கள் சொல்ல நாடாளுமன்றத்தில் போய் அவங்களுக்கு தான் அழுத்தினாங்க, காங்கிரஸ் வந்து தான் தேவை, பிஜேபி தேவை அப்படின்னு. நீங்கள் இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தன் வேணும் உங்களுக்கு. இந்த மக்களுக்கு தான் பயன்படணும். இதெல்லாம் தேவை, இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சா தான் புரியும் யார் தேவை, யார் நமக்காக நிற்பான், இந்த மண்ணுக்கு யார் நிற்பான், மக்களுக்கு யார் நிற்பான் அப்படின்றது மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். இந்த 32 வகையறில் எங்கே போனீங்க? வாங்க, வந்து களத்தில் இறங்கி போராடுங்க, மக்களுக்கு பேசுங்க, குரல் கொடுங்க. நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அப்போ போராடுறவங்க விட்டுருங்க. நீங்கள் பேசலையா? நாங்கள் பேசுகிறோம். உங்களால் முடியல, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு இயக்கம் நடத்த முடியாது, பெரிய அரசியல் இயக்கம் நடத்த முடியாது, தேர்தலை சந்திக்க முடியாது. அப்போ தேர்தலை சந்திக்கிறவங்கன்னா தயவுசெய்து தேர்தலை சந்திக்க விடுங்க, மக்களுக்கு போராட விடுங்க, மக்களுக்கு பேச விடுங்க. அதை விட்டுட்டு விஜயலட்சுமி வருவாளா, அவள் வருவாளா, இந்த வீரலட்சுமி வருவாளா, அவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம அரசியல் கேவலமோ பொம்பளை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. நாங்கள் கூட தான் பெண்களை வந்து அரசியலில் பேச வைக்கிறோம். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பேசுறதுக்கு கார்த்திகா இருக்காங்க, மக்களுக்கு நல்ல கருத்து பேச காளியம்மா இருக்காங்க. அப்படி நாங்கள் எல்லாரும் வரல விட்டு நாங்கள் 114 பேரை நிற்க வைப்போம், பேச வைப்போம். 114 பேரும் பேச வைப்போம் மக்களுக்காக. பெண்கள் அந்த மாதிரி நாங்கள் அரசியல் படுத்தி வச்சிருக்கிறோம். நீங்கள் என்ன கேவலமான அரசியல் பண்ணுறீங்க? பெண்களை வச்சு கேவலமான கேடு கட்ட அரசியல் பண்ணுறீங்க. இது அரசியல் உங்களுக்கு? இதெல்லாம் பேசுறதுக்கு எவனும் கிடையாது. எவன் என்ன ஃபோனில் என்ன வச்சிருப்பான் அதை கண்காணிக்கிறதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கீங்க. போலீஸை போய் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் நிற்குது. அங்கங்கே 17 வயசு பையன் கத்தியை தூக்கிட்டு போகிறான். கத்தி எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான். அந்த மாதிரி நிலைமையில இருக்குது. நாம் தமிழ் கட்சியில் மாவட்ட செயலாளத்தை வெட்டி போட்டாங்க. அதை வெட்டி போட்டவங்க யாரு? எல்லாம் சின்ன பசங்க. எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? மினிஸ்டர் வெட்டி பக்கத்தில் போயிட்டு வெட்டி கொடுறதுக்கு எப்படி அவங்க எங்கேருந்து வந்து அந்த தைரியம்? அதாவது வெட்டப்பட்டவங்க வந்து ஒரு அரசியல் பிரமுகர், அதுவும் ஒரு அரசியல் பிரமுகர் வீட்டு பக்கத்தில், அதுவும் அமைச்சராக ஒரு வீட்டு பக்கத்தில். அதே போல ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் வெட்டி போட்டாங்க. அவருடைய கொலை எங்கே நடக்குதுன்னா ஒரு காவல் நிலையத்து பக்கத்திலே நடக்குது. அதுவும் மிகப்பெரிய மாநில தலைவர், அவரை வந்து நீங்கள் வந்து போடுறீங்க. இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது? ஸ்டாலினுடைய அரசியலில், ஸ்டாலினுடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சாதாரண ஆட்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரிய ஆட்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியோ நாம் தமிழ் கட்சியை பற்றி மட்டுமே கவலை இல்லைங்க. இங்கே கீழே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வந்து ஏதோ பெரிய ஆள் ஆம்ஸ்ட்ராங்கு, அது பேசப்படுது. ஆனால் சாதாரண மக்களுக்கு இது ஒன்றும் இல்லை. ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடக்குது, அப்புறம் வந்து கூட்டுறவு வங்கியில் நடக்குது. இதெல்லாம் எங்கே எப்படி? இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்குது? உங்களோட திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்குது. எடப்பாடி ஆட்சியில் நடக்கலைங்க, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம 32 வகையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. நாங்களாம் போய் போராடுவோம், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது குட்டுருங்க, வாங்க காட்டுங்க, பிடுங்குவீங்க. இதை போகிற மொத்தம் மக்களுக்கு போராட பேசுகிறோம். நாங்கள் வந்து ஜெயலலிதா போடு, அவரெல்லாம் பேச விடக்கூடாது, அவருடைய வளைவுலாம் இது ரத்து பண்ணுங்க, எல்லாரோட வளைவுலையும் ரத்து பண்ண வைக்கிறது, அவங்க எல்லாம் தடை பண்ண வைக்கிறது. யாராவது ஒருத்தன் பேசணும். அப்போ மக்களுக்கு பேசக்கூடாது யாரும். அப்படி தானே உங்களுக்கு அந்த எண்ணம் தானே உங்களுக்கு? யாரும் பேசாதீங்க, நாங்கள் பண்ணுறது அயோக்கியத்தனத்தில் யாரும் பேசக்கூடாது. மண்ணை கடத்தினா யாரும் போராடக்கூடாது, தூக்கி அவனை உள்ள போடு. மணலை கடத்தினா அவனை யாரும் எதிர போராடனா அவனை தூக்கி உள்ள போடு. எல்லாரும் உள்ள போடு, யாரும் வேணாம். மக்களுக்கு போராடுறது எவனும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு குரல் கொடுக்குறது எவனும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஆகச்சிறந்த ஆட்சி கொடுக்குறீங்களா, மிகச்சிறந்த ஆட்சி கொடுக்குறீங்க. மக்களுக்கு உங்கள் பாலாரம் தேனாரம் ஓடுது, நாங்கள் தேவையில்லாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி தானே உங்களுக்கு தோணுது? இதை மக்களுக்கு கூட கேட்குறேன். இதெல்லாம் பேசுகிற நாங்களாம் உங்களுக்கு பேசுவோம், குரல் கொடுப்போம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்கலங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக தான் போராடுவோம். உங்களுக்காக போராடுறதுக்கு தான். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க போராடி தான் இருப்போம். ஆனால் போராடுற எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் நல்லது செய்ய முடியும், ஏதாவது குரல் கொடுக்க முடியும். சட்டமன்றத்தில் போயிட்டு இந்த ஆளுங்கட்சியை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருப்போம் நேரம். நீங்கள் எங்கள் விலங்காடில் எங்களுடைய சேகர் குமாரோடைய மனைவி நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாக்கா நிச்சயமாக அந்த அக்கா எங்களுக்காக பேசியிருப்பாங்க. பேசக்கூடிய ஆளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முடக்கி போட்டீங்க. யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்காரங்க அந்த அம்மா வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாம் தமிழ் கட்சியெல்லாம் படித்த முட்டாளுங்க, ஏதோ படித்த முட்டாளாகிட்டாங்களா, எங்களை பார்த்து படித்த முட்டாளாகிட்டாங்க. நாங்கள் கொள்கை இல்லாதவங்க, கொள்கை இல்லை அப்படின்னு. அதான் அந்த அம்மா பெரிய கொள்கையில் இருந்திருக்காங்க. நாங்கள் கொள்கையில் வந்து சீமானன் வந்து எங்களுக்கு கொள்கையில்லாமல் வளர்த்துட்டாங்க. இவங்க கொள்கையோட போராடுறாங்க. கனிம வளம்லாம் அப்படி பறி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் போராடுறதுக்கு நாங்கள் போராடிப்போம். ஆனால் இவங்க நேரம் வந்து நோவாமல் ஜெயிச்சு வந்து உட்காந்து எங்களை வந்து குறைக்க பேசுவாங்க. எப்படி நீங்கள் வந்து அந்த காலத்தில் நாங்கள் காமராஜர், ஏன் இப்போ வாங்க இன்னொரு காமராஜர் வாங்க,
காங்கிரஸ் இன்னொரு காமராஜர் காட்டுங்க. ஒரு காமராஜர் தான் உங்களால் காட்ட முடிஞ்சது. அவன் பச்சை தமிழ மக்களுக்காக போராடணும்னு எண்ணம் இருந்தது. உங்களோட இல்லையே. காங்கிரஸ்ல ஒரு ஆளை காட்டுங்க, ஒரு காமராஜர் காட்டுங்க மறுபடியும். ஆனா நாம் தமிழ் கட்சியில 10 காமராஜர் இருக்கான். எளிமையான குடும்பத்துல இருந்து மக்களுக்கு போராட வர்றதுக்கு ஆள் இருக்கான். அதை செய்யுங்க. முதல்ல நீங்க ஒரு காமராஜர் ஊராக்கி விட்டுருவாங்க. இங்க ஒரு பெரியாரை பத்தி பேசுறானுங்க, பெரியாரை பத்தி பேசி 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 பண்றானுங்க. ஒரு பெண்ணையாவது அதாவது நாகரிகமா பேசணும், ஒழுக்கமா பேசணும். கீச்ச வளையத்துல பேசுறானுங்க, அப்படி கேவலமா பேசுறானுங்க. பெண்களை பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறானுங்க. இவனுங்க கேட்ட பெண் உரிமைக்காக பேசுறானுங்க. ராமசாமியை பத்தி பேசுறானுங்க, தூக்கிட்டு வரானுங்க ராமசாமியை. நாங்க ராமசாமி ஆளுங்க. ராமசாமி திட்டம் இவனுக்கு கோவம் வந்துடும். நான் இப்போ சொல்றேன், ஈவ ராமசாமி எங்க தமிழை பழிச்சாரு, எங்க தமிழை பழிச்சாரு. அப்படிப்பட்ட ராமசாமிக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நீங்க தான் ராமசாமி மரியாதை கொடுப்பீங்களே. பெண்களுக்கு மரியாதை கொடுங்க முதல்ல. நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்து 117 பேர் வேட்பாளர் நிற்க வச்சிருக்கோம். 40 பெண்கள்ல 20 பேரை பெண்களை வேட்பாளர் நிற்க வச்சிருக்கிறோம். அங்கங்க மாநில பொறுப்பு கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு நீங்க எங்கன்னா கொடுத்துருக்கீங்களா? திராவிட மாடல் ஆட்சியில் எதனா பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு, எத்தனை பெண்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க? மாவட்ட செயலாளரா, தொகுதி செயலாளரா, ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அதெல்லாம் செய்யும். ஏன்னா தமிழ் தேசிய இளைஞர்கள் அப்படி. நாங்க இந்த மண்ணுக்கானவங்க. அதனால பெண்களை மதிக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்குது, மின் கட்டணம் உயர்வு ஆயிருக்குது, சொத்து உயர்வு. இதெல்லாம் கண்டிச்சு வரக்கூடிய 4ஆம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் திரண்டு வரணும். இந்த 32 வகையில எவனோ ஒருத்தன் வாங்க, நல்லவன் வாங்க, நின்று நாங்க சொல்ற கருத்துல ஒன்னாவது வாங்கிட்டு நீங்க போய் அங்க போராடுங்க, கேட்டு நீங்க போய் போராடுங்க. உங்களுக்கு நாங்க எடுத்து கொடுக்குறோம், எப்படி இப்படி போராடணும்னு எடுத்து கொடுக்குறோம். அந்த கண்டென்ட்ல எடுத்து கொடுக்குறோம். எப்பா உயர்வு ஆயிருக்குதுப்பா அப்படின்னு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதில் ஒன்று எடுத்து போட்டு நீங்கள் தனியாக போராடிங்க, பேர் எடுத்துங்க. அப்படியாவது நீங்கள் வளருங்க. நாம் தமிழ் கட்சியாவது நீங்கள் வளருங்க. அப்படி செய்யுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுது, எங்கே தூங்குறாங்க, எப்போ படுக்கிறாங்க, எப்போ எழுந்துப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, இதெல்லாம் கண்காணிக்காதீங்க. நாங்கள் என்ன கருத்து பேசுகிறோமோ அந்த கருத்தை கொண்டு போயிட்டு மக்களாண்ட சொல்லுங்க. மக்களாண்ட போராடும். மக்களுக்காக போராடும். நீங்கள் பேர் உங்கள் கட்சி வளர்த்துக்குங்க. நீங்க ஏதாவது ஒன்று செய்து வளர்த்துங்க. சின்ன சின்ன இயக்கங்கள், இந்த திராவிட இயக்கம் போற இயக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இயக்கங்களை எங்களை பற்றியாவது பேசி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்கிறோம்ல, அந்த கருத்துக்கள் சொல்லி வளர்ந்துக்குங்க. இதுதான் நாங்கள் சொல்கிற ஒரு கருத்து. தயவு செய்து எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாது. பாதுகாப்பு தேவை எங்களுக்கு. மக்கள் ஒவ்வொருத்தரும் உயிரை பிடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா செத்துருவோமா அப்படின்னு பயத்தில் போயிட்டு இருக்கான். எல்லாம் குடி போதை, மது போதை, எல்லாம் போதையில் அதாவது முடங்கி போய் கிடக்குது தமிழ்நாடு. எவனாதாலும் கஞ்சா, மது போதை. பயமா இருக்குது. நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்களை எப்படி அனுப்புவோமோ எங்களுக்கு பயமா இருக்குது. எங்க நாளைக்கு குடிச்சிட்டு வந்துருவோம்னா பயமா இருக்குது. எங்க கஞ்சா அடிச்சுட்டு வந்துருவோம்னா பயமா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலாவே ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு. இதை நாங்க பயமுறுத்தணும்னு நினைக்காதுங்க. உண்மை அதுதான் நடந்துட்டு இருக்குது. போதை தமிழ்நாடா மாறிட்டு இருக்குது. அங்க நீங்க வட இந்தியாவை பத்தி பேசுறீங்க, தமிழ்நாட்டுல நடக்குது அதே நிலைமை தான் நடந்துட்டு இருக்குது. அதனால நீங்க வடநாட்டை பத்தி பேசுறதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது பாருங்க. உங்க ஊர்ல என்ன நடக்குது பாரு. அடுத்த ஊரை பத்தி நீ பேசுறதை விட்டுட்டு உங்க ஊர்ல உன் திராவிட மாடல் ஆட்சி என்ன கொடுத்துட்டு பாரு. ஸ்டாலின் அரசு உங்களுக்கு வன்மையா கண்டிக்கிறேன். எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். மின்கட்டண உயர்வை நீங்க திரும்ப பெற்றுதான் தீரணும். இல்லைன்னா இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. மிகப்பெரிய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம்.